வணக்கம். இந்திரா கிச்சன்லேருந்து இந்திராமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ரெசிபினா திருநெல்வேலி அல்வா. திருநெல்வேலி அல்வா சாப்பிடணும்னு ஆசை இருந்தால் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அல்வா செய்கிறதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவுங்க, அதாவது 250 ml உள்ள இந்த கப்பில் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் கோதுமை மாவு, 1/4 கப்பு நெய், ஒரு 10 முந்திரி, 1/2 கப்பு சர்க்கரை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி வச்சுக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்துக்கிட்டாங்க. மாவு ரொம்ப திக்காக இருக்குதுங்க. இன்னொரு கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. அந்த முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுவட்டுச்சு. இப்போ இந்த மாவு கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவை இந்த வறுத்துட்டு மிச்சம் இருக்குல்ல நெய், அதுலேயே அப்படியே போட்டு ஊற்றி கிண்டிடலாம். அப்படியே கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் திக்காகட்டும். திக்காகும்போது காமிக்கிறேன். கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சர்க்கரை, அதில் கேரமல் செய்கிறதுக்கு நம்ம ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகும். இப்போ பாருங்கள், சர்க்கரை உருவுது பாருங்கள் கேரமலுக்கு. இதையும் நான் கை விடாமல் இந்த கையில் கிண்டிக்கிட்டு இந்த கையை ஒரு கையில் இதை திண்டுறேன் பாருங்கள். என்ன பண்ணுறது, இதுவும் கட்டிப்படக்கூடாது. இது கேரமல் நல்லா செவக்கட்டு. நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா கேரமல் நல்லா கலர் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா வரட்டும். அதாங்க கலர் வரணும். இதை இதில் நம்ம சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் கொஞ்சம் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிண்டணுங்க. இந்த நெய்யெல்லாம் உருவாங்கிடும். இந்த நெய்யெல்லாம் அது உருகிடும். உறிஞ்சிட்டு அப்புறமா வெளியில் அப்படி கக்கி வெளியில் வரும்போதே அல்வா திரண்டு வரும்போது தான் எடுக்கணும். இப்போ நெய்யெல்லாம் ஊற்றி கிண்டிட்டு அம்மா காமிக்கணும். ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. எந்த ஒரு ஸ்வீட்டுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்தா தான் அந்த இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும். நம்ம ஊற்றின நெய் ஃபுல்லாக எல்லாம் சாப்பிட்ருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி சுருண்டு சட்டியில் ஒட்டாமல் சுருண்டு வரணும்.
நல்லா சுருண்டு வரும்போது நான் காண்பிக்கிறேன். முந்திரி போடும்போது காண்பிக்கிறேன். முந்திரி ஏலக்காய் தூள் போடணும். போடும்போது காண்பிக்கிறேன். ஏலக்காய் பொடி வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து கைவிடாமல் இதை கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா அந்த நம்ம விட்ட நெய்யெல்லாம் கக்கி வெளியே வந்து சுழண்டு வரும். அப்படி இருக்கும்போதே நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம அந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா சுழண்டு வந்துருச்சு பாருங்க. இதுதாங்க நமக்கு வந்து பக்குவம். இப்போ இதை வந்து நம்ம வந்து இறக்கி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்க அல்வா வந்து ஊற்றிக்கலாம். வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றணும் பாருங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மாவில் நம்ம வந்து கோதுமை மாவில் செஞ்சதுங்க. இது வந்து கோதுமையில் வந்து ஊற வச்சு அரைச்சி செஞ்சது கிடையாது. இந்த மாதிரி திருநெல்வேலி அல்வா உங்களுக்கு திடீர்னு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா அது மாதிரி நான் அம்மா செஞ்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், இந்திராமாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.